ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம உடம்ப ரொம்ப வெயிட் போடாமல் நம்ம கண்ட்ரோலில் எப்படி வச்சுக்கோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்கள் எல்லாருமே ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்த பிறக்கும், அவங்க அப்புறம் ரொம்ப குண்டாயிருவாங்க. அவங்க உடம்பையும் அந்தளவுக்கு பார்த்துக்க மாட்டாங்க. இதனால் அவங்களுக்கு வெயிட்டு அதிகம் போட்டுரும். ஐயோ, நம்ம வெயிட் போட்டோமே, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதோ, நம்ம வெயிட்டை குறைக்க முடியாதோ எப்படின்னு அந்த பயம் அவங்களுக்குள்ளே வந்துடும். அவங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப், நைட்டி. நைட்டினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பெண்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸே நைட்டி தான். ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நைட்டி தான் போடுவாங்க. ஏதாவது வெளியே போகிறதுக்கு இப்போ நிறைய பேர் நைட்டி தான் போட்டுட்டு போனாங்க. ஆனால் அது ரொம்ப தப்பு. நைட்டி போடவே போடாதீங்க. என்னடா நைட்டி போடக்கூடாதுன்னு சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? அதாங்க உண்மை. உங்கள் உடம்பு எவ்வளோ வெயிட்டு போடுறதுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு முக்கியமான ரீசன் நைட்டி தான். ஏன்னா நீங்கள் நைட்டி போடும்போது அது பெருசாக லூஸாக இருக்கும். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட் போட்டாலும் அது வெளியே தெரியவே தெரியாது. நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், நம்ம வெயிட் போடலன்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்லே இருப்பீங்க. அப்போ உங்கள் வெயிட்டு உங்களை மீறி போயிடும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நைட்டி போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் நைட்டி போடுங்க. இல்லை உங்களுக்கு அப்போ நைட்டி போட்டே ஆகணுன்னா அதை ஷேப் பண்ணி போடுங்க. நீங்கள் ஷேப் பண்ணி போடும்போது நீங்கள் கொஞ்சம் வெயிட் போட்டாலும் அந்த நைட்டி உங்களுக்கு சேராது. அப்போ உங்களுக்கு தோணும், ஐயோ நம்ம வெயிட் போட்டோம், இன்னும் நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும், நம்ம வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த எண்ணம் வரும். நைட்டிக்கு பதிலாக நீங்கள் சுடிதாரோ, சல்வாரோ, குர்த்திஸோ அந்த மாதிரி போடுங்க. ஆனால் கண்டிப்பாக நைட்டி அவாய்ட் பண்ணுங்கள். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்கள் உடம்ப உங்கள் கண்ட்ரோலில் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்க முடியும். அடுத்த டிப்பு, saree. சாரீனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஆனால் கட்ட மாட்டோம். பீரோலே வச்சு அழகு தான் பார்ப்போம். ஏன்னா saree உடுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதை வெளியே உடுத்துட்டு போனால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே saree கட்ட மாட்டோம். வெளியே போகிறதா இருந்தால் சுடிதாரோ, சல்வாரோ, குர்த்திஸோ ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுட்டு வேகம் போயிடும். ஆனால் அந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் அடிக்கடி saree கட்டுங்க. நீங்கள் saree கட்டும்போது தான் உங்கள் உடம்பு எவ்வளோ தூரம் வெயிட் போட்டிருக்குங்கிறது கரெக்டான வியூவில் saree தான் காணிச்சு கொடுக்கும். நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது saree கட்டுங்க. நீங்கள் கோயிலுக்கு போகும்போதோ இல்லை வெளியே போகும்போதோ அப்பப்போ saree கட்டுங்க. இல்லை நீங்கள் வெளியே போகலைனாலும் வீட்டில் இருக்கும்போது saree கட்டுங்க. நீங்கள் saree எடுத்து கட்டும்போது கண்டிப்பாக ப்ளவுஸ் போடுவீங்க. அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு சேரவே சேராது. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம வெயிட் போட்டுட்டோமே, நம்ம இனி கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் வரும். இந்த இடத்துல என்னோடய விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். எனக்கு சாரீனாலே ரொம்ப பிடிக்கும். நான் வாரத்தில் ஒரு நாள் saree தான் கட்டுவேன். வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவேன். அப்போ saree தான் கட்டிட்டு போவேன். ஏன்னா என்னோடய வெயிட்டு போட்டிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காகவே நான் saree கட்டிட்டு போவேன். போன வருஷம் கொரோனா டைமில் நாங்கள் வெளியே எங்கேயுமே போகல, கோயிலுக்கும் போகல. அப்போ வீட்டில் தானே இருக்கோன்னு சொல்லிட்டு சுடிதாரு, நைட்டி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே இருந்துட்டேன். வெயிட்டும் நான் அதிகமாக வெயிட் போடலை, நம்ம கரெக்டாக தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சி அந்த ஃபீல்லே இருந்துட்டேன். இடையில ஒரு ஃபங்க்ஷனுக்கு saree எடுத்து கட்டுறேன், ப்ளவுஸு சேரல. அப்போ தான் தெரிஞ்சுது, ஐயோ நம்ம வெயிட் போட்டோமே, இனி கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சேன். எதனால் இது சொல்கிறேன்னா, அது நீங்கள் saree கட்டினா தான் உங்களுக்கு தெரியும் நம்ம வெயிட்டு கூடியிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக saree கட்டுங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணாலும் உங்கள் வெயிட்டை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். அடுத்த டிப்பு, ஓல்டு ட்ரெஸ். என்னடா ஓல்டு ட்ரெஸ்ஸுக்கு வெயிட்டுக்கு என்ன சம்மந்தம்னு யோசிக்கிறீங்களா? இருக்குதுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பழைய ட்ரெஸ்ஸோ, பழைய ப்ளவுஸோ, பழைய சுடிதாரோ இருந்தால் எடுத்து எல்லாத்தையும் களைஞ்சிடாதீங்க. ஒரு 1ஓ 2ஓ எடுத்து வைங்க. அப்பப்போ நீங்கள் சுடிதாராக இருந்தாலும் போட்டு செக் பண்ணுங்கள். நம்ம உடம்பு சேருதா, நம்ம உடம்பு எந்த அளவுக்கு தடிச்சிருக்குங்கிறது நீங்கள் அப்பப்போ அந்த பழைய ட்ரெஸ்ஸை போட்டு செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க, ப்ளவுஸ் பிரித்து போடுறது. அந்த பிரித்து போடுற தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ப்ளவுஸை பிரித்து போடும்போது உங்களுக்கு வெயிட்டு கூடிக்கிட்டே தான் இருக்கும். வெயிட்டு உங்கள் கண்ட்ரோலே மீறி போயிடும். அதனால் அந்த ப்ளவுஸை பிரித்து போடாதீங்க. அந்த உங்களுக்கு ஒரு ப்ளவுஸு சேரலையா, இன்னொரு ப்ளவுஸை எடுத்து போடுங்க. இந்த சேராத ப்ளவுஸ் அளவுக்கு நம்ம உடம்பு எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஏம் பண்ணுங்கள். அதை அப்பப்போ போட்டு செக் பண்ணி இந்த ப்ளவுஸ் அளவுக்கு நம்ம உடம்பு கண்டிப்பாக கொண்டு வந்துடணும் அப்படின்னு அந்த எய்ம்லே இருங்க. நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கனாலும் உங்கள் உடம்ப உங்கள் கண்ட்ரோலில் கண்டிப்பாக வச்சுக்க முடியும். அதனால் ப்ளவுஸை பிரித்து போடுற தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த டிப்பையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்பு, ஃபுட்டு. உங்கள் உடம்ப எந்த அளவுக்கு வைக்கணுங்கிறத ஃபுட்டு தாங்க தீர்மானிக்கிறது. அதனால் முடிஞ்ச அளவு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுன்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே இல்லை. அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் ரிச் அதிகமான உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் காலையில் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துட்டிங்கனாலே உங்கள் உடம்பு ஓரளவு கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, மில்லட்ஸு இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியாகவும் எடுத்துக்கோங்க. அடுத்தது லஞ்ச்.
லஞ்ச் வந்து நீங்கள் ரைஸ் கம்மியாக எடுத்துகிட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. நிறையா பருப்பு இந்த மாதிரி நிறைய வச்சு சாப்பிடுங்க. அதுவும் ரொம்ப நல்லது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் டின்னர் முடிஞ்ச அளவு 6 to 7 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. அதுக்கு மேலே சாப்பிடவே சாப்பிடாதீங்க. நீங்கள் என்னன்னாலும் சாப்பிடுங்க, ஆனால் அதை 6 to 7 மணிக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதனாலே நீங்கள் உங்கள் உடம்ப கண்ட்ரோலாகவும் வைக்க முடியும். இந்த டிப்பையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப் எக்ஸசைஸ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னடா எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறேன்னு நிறைய பேருக்கு கடுப்பாகும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரமாவது கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் காலையில் பண்ணுறீங்களோ ஈவினிங் பண்ணுறீங்களோ அது உங்களோட விருப்பம். ஆனால் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எந்த மாதிரி எக்ஸசைஸ்னாலும் பண்ணலாம். வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, சைக்கிளிங்கோ, யோகாவோ, கார்டியோவோ, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோ, இந்த மாதிரி எக்ஸசைஸ்னாலும் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரமாக கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட மெட்டபாலிசம் கூடும், உங்களோட ஸ்கின் க்ளோ ஆகும், உங்களோட எனர்ஜி லெவல் கூடும். இதனாலேயும் உங்களோட உடம்ப நீங்கள் கண்ட்ரோலாக கண்டிப்பாக வச்சுக்க முடியும். இந்த டிப்பையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப், டிவி பார்க்காதீங்க. என்னடா டிவி பார்க்காதீங்கன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாளேன்னு பார்க்குறீங்களா? டிவி பாருங்கள், ஆனால் சீரியல் பார்க்காதீங்க. நீங்கள் சீரியல் பார்க்கறதுனாலே உங்கள் உடம்புல வெயிட் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் உட்கார்ந்த இடத்துலையே டிவி பார்ப்பீங்க. அப்போ உங்களோட ஆக்டிவிட்டி லெவலும் கம்மியாகும். நீங்கள் உட்கார்ந்த இடத்துலையே சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. என்ன சாப்பிட்றீங்கன்னு தெரியாத அளவுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. இதனாலே உங்கள் உடம்புல வெயிட் போடும். நீங்கள் சீரியல் பார்க்குற டைமில் ஏதாவது வேலை பாருங்கள். வீட்டை க்ளீன் பண்ணுங்க, கிச்சனை க்ளீன் பண்ணுங்க, வார்ட்ராப்ல துணி எடுத்து மடக்கி வைங்க. இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது நீங்கள் டிவியில் பாட்டோ ஏதோ போட்டுட்டு பண்ணீங்கன்னா உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், உங்களோட உடம்போட ஆக்டிவிட்டி லெவலும் கூடும். அப்போ உங்களோட உடம்பை நீங்கள் கண்ட்ரோலாகவும் வச்சுக்க முடியும். முடிஞ்ச அளவு சீரியல் பார்க்காதீங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பாக உங்கள் உடம்பை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். அடுத்த டிப்பு தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்லீப். லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குறங்கிறது தான் உங்கள் லைஃப்பை எவ்வளோ தூரம் இருக்கிறங்கிறத நிர்ணயிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக தூக்கம் 8 மணி நேரம் அவசியமானது. நிறைய பேர் 5 மணி நேரம் தூங்குறது, 6 மணி நேரம் தூங்குறது, இந்த மாதிரி அவங்களோட தூக்கம் கம்மியாகும் போது கண்ணு கீழே ரிங்கிள்ஸ் வர்றது, அவங்க உடம்புல வேகம் டயர்ட்னஸ் வரும், நிறைய பேருக்கு தலை சுற்றல் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். நிறைய பேர் 12 மணி வரை 1 மணி வரை டிவி பார்க்குறது, ஃபோன் நோண்டுறது, இந்த மாதிரி அவங்க தூக்கத்தை கெடுத்துட்டு ரொம்ப லேட் ஆகும். தூங்குறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். அவங்க லேட்டாக தூங்கிட்டு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, இந்த மாதிரி டென்ஷனாகவே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு 9 to 10 மணிக்கு தூங்க போங்க. நீங்கள் எதுக்கு அந்த மாதிரி தூக்கத்தை கெடுத்துட்டு ஃபோன் பண்ணுறது, டிவி பார்க்குறது, என்ன அவசியம் இருக்குது? உங்கள் பாட்டில் உங்கள் உடம்பை பாருங்கள். நீங்கள் நல்லா தூங்குங்க. நீங்கள் 8 மணி நேரம் தூங்கினாலே உங்கள் ஃபேஸில் வேகம் ஏஜே ஆகாது. நீங்கள் ரொம்ப நாள் இளமையாக இருப்பீங்க, உங்கள் உடம்பும் எனர்ஜியாக இருக்கும். அதனால் 8 மணி நேரம் தூக்கம் ரொம்ப முக்கியம். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்கள் உடம்பை உங்கள் கண்ட்ரோலில் கண்டிப்பாக வச்சுக்க முடியும். முடிஞ்ச அளவு எல்லாரும் பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவாக இருந்தாலே நம்ம ரொம்ப நாள் இளமையாக இருப்போம். இந்த டிப்ஸ் எல்லாரும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.